ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் மாதிரி தேர்வு 2. முன்னையே நம்ம மாதிரி தேர்வு 1 நடத்திட்டோம். அதில் நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. இது வந்து 2வது வீடியோ. இது நம்ம எப்படி நடத்துகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை வச்சு நடத்துகிறோம். நியூ சிலபஸ்ஸு கடல் மாதிரி இருக்கிறது. அதில் இருக்கிற சில பகுதிகளை மட்டும் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க, நான் இதிலேருந்து மட்டும் தான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு நம்ம டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கான போஸ்டனையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் 2 இடத்துல எதில் விருப்பமாக இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலகிராம் குரூப் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டை பாருங்கள். டெலகிராம் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்முடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். தினமும் காலை 5 மணிக்கு டெஸ்ட்டு நடக்கும். மினிமம் 20 கேள்வியாவது இருக்கும். இனி தொடர்ந்து நடத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? தயாராக இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 33 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். இதை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். திருக்குறள் என்பதில் உள்ள திரு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் என்பதில் உள்ள திரு என்பது அடையடுத்த கருவியாக பெயர். அடையடுத்த கருவியாக பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. காய் வகை, கனி வகை இதெல்லாமே எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பில் முதல் இயலில் இருக்கும். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? சூம்பல் என்பது நுனியில் சுருங்கிய காய். சிவியல் என்பது சுருங்கிய பழம். அழியல் என்பது குழுகுழுத்த பழம். சொண்டு என்பது பதராய் போன மிளகாய். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. மயங்கொலி எழுத்துக்கள் அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இந்த குருகு என்றால் நாரை. நாரைங்கிறது ஒரு பறவை. இந்த குருகுனா நாரை. இந்த குருகுனா சுருங்கு. இந்த கூரைனா வீட்டுடைய கூரையை குறிக்கும். இந்த கூரைனா புடவை. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் கலைச்சொல் அறிக. நான் கலைச்சொல் சம்மந்தமாக ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். அதில் வந்து இது ஒன்று மட்டும் தான் கேள்வியாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? இதற்கு நிகரான தமிழ் சொல் துரித இலைகள். ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ்னால் துரித இலைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். புவி நிலைகளை பொறுத்துக. பூவுக்கு அப்படின்னு 7 நிலைகள் இருக்கும். 6ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதையும் ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு அடுத்து எது, எதுக்கு அடுத்து எது, இதையும் தேர்வில் கேட்கலாம். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? அரும்பு என்பது பூவுடைய தோற்ற நிலை. மலர் என்பது பூவின் மலர்ந்த நிலை. வி என்பது பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் என்பது பூ வாடின நிலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள், இப்படி திருக்குறளை சொன்னவங்க ஔவையார். ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. அதாவது பழம் அல்லது காய் இருக்கும்ல, அதனுடைய மேற்பகுதியை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்கு தான், 10ஆம் வகுப்பு முதல் இயலில் இருக்குது. ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? குடுக்கை என்பது சுரையின் ஓடு. சுரக்காய் இருக்குல்ல, சுரக்காயுடைய ஓட்டை தான் குடுக்கைன்னு சொல்லுவாங்க. உமி என்பது நெல் கம்புடைய மேற்பகுதி. கொம்மை என்பது வரகு கேழ்வரகுடைய மேல் பகுதி. குறும்பை என்பது தென்னை பனையுடைய இளம் காய். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. தமிழ் சொல் அகராதி இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் நான் டெலகிராம் குரூப்பில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண உடனே போட்டு விட்றேன். படிச்சுட்டு வந்துடுங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுறேன். சரி, ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? அவிநாசி என்றால் கடவுள். அவிமுத்தம் என்றால் காசி நகரம். அவிர் என்றால் ஒளி. அவிவு என்றால் ஒளிவு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவிநாசினா கடவுளாம், அவிமுத்தம்னா காசி நகரமா. எப்படியெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது பாருங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். ரா இளங்குமரனார் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தஞ்சை அருகில் அல்லூரில்
திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தார். அரியலூரில் தான் அமைச்சாங்க. ஆனால் அது எங்கே இருக்குது? தஞ்சையில் இல்லை, அது திருச்சியில் இருக்குது. திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூர்னு வந்திருக்கணும். இது தவறு. பாவாணர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கினார். இது சரி. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். சரி. தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். சரி. அப்போ தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. முதல் பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. மைங்கொழி எழுத்துக்களை வச்சு கேட்டிருக்காங்க. சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? இந்த சாறு என்றால் கிளி. சாறு என்றால் கிளி. இந்த சாறு என்றால் அது ரசம். இந்த சுறா என்பது கல். கல் குடிப்பாங்கள்ல, அதை குறிக்கும். நீங்கள் பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அசுரர்களுக்கு சுறாபானம், சோமபானமெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள். இந்த சுறா என்பது ஒரு வகையான மீனை குறிக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். விடையை பார்க்கலாங்களா? ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. தமிழ் சொல் அகராதி அதிலிருந்து கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? அவிலிகம் என்றால் மலர்ந்த பூ. அவில் என்றால் பருக்கை சோறு. அவிழ்தம் என்றால் மருந்து. அவுசு என்றால் ஒழுங்கு. நல்லா பாருங்கள். அவிலிகம்னா மலர்ந்த பூ, அவில்னா பருக்கை சோறு, அவிழ்தல் என்றால் மருந்து, அவுசு என்றால் ஒழுங்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்ட இருவர். தமிழில் 2 பேர் கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ரா இளங்குமரனார், திருவி கல்யாணசுந்தரனார். இந்த 2 பேரும் ரா இளங்குமரனார், திருவிகா. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருக்குறள் டேஸ் உரை என்ற நூலை ஆறுமுக நாவலர் பதிப்பித்தார். திருக்குறள் யாருடைய உரையை பதிப்பிச்சிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. விடை பரிமேலழகர் உரை. திருக்குறள் பரிமேலழகர் உரை. இந்த நூலைத்தான் ஆறுமுக நாவலர் பதிப்பிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. மயங்குழி எழுத்துக்களை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்படியே பார்க்கலாங்களா? இந்த சுருக்கு. சுருக்கு என்றால் சுருங்கச் செய்ன்னு அர்த்தம். இந்த சுருக்கு என்றால் வேகம், விரைவு. இந்த சிறை என்றால் தலையை சிறை. இந்த சிறை என்றால் காவல். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. தமிழ் சொல் அகராதி அங்கிருந்து கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? அவுணன் என்றால் அசுரன். அழகன் என்றால் திருமால். அழகம் என்றால் பெண் கூந்தல். அவிரோதம் என்றால் நட்பு. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவுணன்னா அசுரன், அழகன் என்றால் திருமால், அழகம் என்றால் பெண் கூந்தல், அவிரோதம், விரோதம் அப்படின்னா பகை, அவிரோதம் என்றால் நட்பாம். பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். தேவநேய பாவாணர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க. சரி, ஓகே. விடையை பார்க்கலாங்களா? தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். கரெக்டு. தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். தவறு. இதை செஞ்சவர் ரா இளங்குமரனார். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். இது சரி. அப்போ தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. 3 தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகத்தோரால் பாராட்டப்படும் நூல் என்ன? தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகத்தோரால் பாராட்டப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளில் தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்களுள் தவறானது எது? 4 நூல் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? திருக்குறள் பரிமேலழகர் உரை சரி. சூடாமணி நிகண்டு சரி. நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தி உரை கரெக்டு. குண்டலகேசி உரை இதை பதிப்பித்தவங்க ரா இளங்குமரனார். யார் யார் எந்த நூலை பதிப்பிச்சாங்கன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள்.
உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அந்த மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழே என்று குறிப்பிட்டவர் யார்? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு அப்படிங்கிறத நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மொழியும் தமிழ் மொழி தான். இப்படி சொன்னவர் அப்பாத்துரையார். அப்பாத்துரையார். இவருக்கான அடைமொழி என்னங்க? அடைமொழி, சிறப்பு பெயர் இப்படி சொல்லிக்கலாம். அது என்னங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இளநிலையை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? குட்டி என்பது விழாவின் இளநிலை, மடலி என்பது பனையின் இளநிலை, பைங்கூழ் என்பது நெல் சோளத்துடைய இளநிலை, குருத்து என்பது வாழையின் இளநிலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருவள்ளுவரின் வேறு பெயர்களில் பொருந்தாதது. திருவள்ளுவருக்கு நிறைய பேர் இருக்குது, இங்கே 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? பெருநாவலர் சரி, பொய்யில் புலவர் சரி, மாதானு பங்கி சரி, சென்னா போதுவர் என்பது தவறு. சென்னா போதார் அப்படின்னு வந்திருக்கணும், அதனால் இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒருமையுள் ஆமை போல் 5 அரக்கல் ஆற்றின். அடுத்து என்ன வருங்க? இப்படி தான் தேர்வில் வினா கேட்பாங்க. அதாவது திருக்குறள் இருக்குன்னா மொத்தம் அதில் 7 சொற்கள் இருக்கும். இங்கே 4 சொற்களை கொடுத்துட்டாங்க. மீதம் 3 சொல் என்ன வரும்? இது நீங்கள் தான் எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வரும். விடையை பார்க்கலாங்களா? விடை எலுமையும் ஏமாப்பு உடைத்து என்பது சரி. ஒருமையுள் ஆமை போல் 5 அரக்கல் ஆற்றின், எலுமையும் ஏமாப்பு உடைத்து, இதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. பிஞ்சு வகையை கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க, சரியாக பொருத்த வேண்டும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மூசு என்பது பலாப்பிஞ்சு, கவ்வை என்பது எல் பிஞ்சு, நுழாய் என்பது இளம்பாக்கு, கச்சல் என்பது வாழைப்பிஞ்சு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரியான பாயிண்ட்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? லிஸ்பனில் 1554 கார்டிலா என்ற நூல் முதலில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது சரி. லிஸ்பன் எங்கே இருக்குது? போர்ச்சுகீசிய நாட்டுடைய தலைநகர். அங்கே கார்டிலா என்ற நூலை தமிழில் முதல்ல மாற்றிருக்காங்க. இந்த நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. சரி. இந்த நூல் முழுவதும் கருப்பு வண்ணத்தில் நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. தவறு. வண்ணங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த தகவல் 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ளது. இது தவறு. அப்போ இங்கே சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும் சரி. 1, 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். மணி வகைகளை பொறுத்துக. மணி அப்படின்னா விதைங்க. ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு விதை இருக்கும்ல. விடையை பார்க்கலாங்களா? நெல் புல் இதனுடைய விதையை கூலம்னு சொல்லுவாங்க. புளியுடைய விதையை கால்னு சொல்லுவாங்க. முதிரை, அதாவது அவரை துவரை, இதனுடைய விதையை முதிரைன்னு சொல்லுவாங்க. வேம்பு ஆமணக்கு இதனுடைய விதையை முத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. ஓர் எழுத்து ஒரு மொழிங்க. விடையை பார்க்கலாங்களா? நூ அப்படின்னா யானை, நே என்றால் அன்பு, நோ என்றால் வலி, நவ் என்றால் படகு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களுள் தவறானது எது? கீழே இருக்கிற 4 நூலில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? திருக்குறள் தமிழ் மரபுரை சரி, காக்கை பாடினிய உரை சரி, இலக்கண வரலாறு சரி, சொல்லாய்வு கட்டுரைகள் தவறு. இதை எழுதினவர் தேவநேய பாவாணர், அவர் தான் எழுதியிருப்பார். அதனால் இது தவறு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. திருக்குறள் தமிழ் மரபுரை இதைத்தான் இளங்குமரனார் எழுதியிருப்பார். இன்னொரு நூல் இருக்குது, திருக்குறள் மெய்ப்பொருளுரைங்கிற ஒரு நூல் இருக்குது. திருக்குறள் மெய்ப்பொருளுரை, அந்த நூலை எழுதினவங்க யார்? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்று திருக்குறளை புகழ்ந்தவர்
பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. இங்கே 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தப்பாக தான் செட் பண்ணியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வந்து தவறாக தான் செட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிடுறேன். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். சரி. திருவள்ளுவர் இடைச்சங்க காலமான கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இப்படியும் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடைச்சங்க காலம்னு கொடுத்துருக்காங்க. கடைச்சங்க காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. திருக்குறள் தமிழர் மறை உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. இது சரி. திருக்குறள் 18 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று கிடையாது. தவறு. 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அப்போ தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2, 4 இதான் தவறான கூற்று. 2, 4 தவறு அப்படின்னா 1, 3 மட்டும் சரின்னு வந்திருக்கணும். இங்கே ஆப்ஷன் வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஏன்னா இந்த மொழிபெயர்ப்புக்கு ஆறுமுக நாவலர் உதவி பண்ணியிருப்பார். விடையை பார்க்கலாங்களா? பெர்சிவல் பாதிரியார். இவர் தான் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். இவருக்கு தான் ஆறுமுக நாவலர் தமிழில் மாற்றுவதற்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. உலக பெருந்தமிழர் என அழைக்கப்படுபவர் யார்? ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டெஸ்ட்டு முடியுதுங்க. 33 கேள்வி இருக்குது. இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைய டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் போட்டு விட்றேன். அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? உலக பெருந்தமிழர் என அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். ரா. இளங்குமரனார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு முடிந்தது. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து சந்திப்போம். தேங்க்யூ.